தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும். உங்களுக்கு எந்த டீட்டெயில் வேணாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். நாட் ஒன்லி சிவில் கிரிமினல், நீங்கள் எதுனாலும் கேட்கலாம். அதுக்கான ரிப்ளை உங்களுக்கு பண்ணுறோம். இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டில் இன்னைக்கு செக்ஷன் 136 என்ன சொல்லியிருக்காங்கன்றதை பார்க்கலாம். ஸோ ஜட்ஜ் டு டிசைட் ஆஸ் டு அட்மிசபிள் ஆஃப் எவிடன்ஸ். ஸோ சாட்சியை வந்து அனுமதிக்கிறதுக்கு அந்த அனுமதிக்கத்தக்க நிலையில் இருக்குதா இல்லையா அப்படின்றத தீர்மானம், தட் இஸ் வந்து ஜட்ஜ் ஹாஸ் டு டிசைட் வெதர் வந்து அந்த கரெக்டான சாட்சிகள் இந்த வழக்குக்கு தேவையான சாட்சியா, அந்த சாட்சியால் இந்த வழக்குக்கு ஏதாவது ஆதாயம் இருக்கும், அதே சமயத்தில் அந்த ஃபேக்ட் என்ன சொல்ல வராங்களோ அதற்கும் அந்த நடந்த சம்பவத்துக்கும் அந்த வழக்குக்கும் சம்பந்தப்பட்ட உள்ள அந்த விட்னஸ்கள் தான் இவங்க அழைக்கிறாங்களா, இல்லை அதை தவிர்க்க, தட் இஸ் வந்து அதுக்கு சம்மந்தம் இல்லாத விட்னஸா. ஸோ இது யார் தரப்பில் இந்த விட்னஸை வந்து கால் செய்கிறதுக்காக அவங்க டாக்குமெண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த விட்னஸ் வந்து ப்ராசிக்யூஷன் சைட்லேருந்து கால் பண்ணுற விட்னஸா இல்லை டிஃபென்ஸ் சைட்லேருந்து கால் பண்ணக்கூடிய விட்னஸா, அந்த விட்னஸோட எண்ணிக்கைகள்லாம் எத்தனை, அண்ட் தென் வந்து இந்த விட்னஸோட வரிசைகள், அண்ட் தென் வந்து எக்ஸாமினேஷன் யார் செய்ய போகிறா, யார் வந்து இதுக்கு சீஃப் எடுக்க போகிறா, எதற்காக இவங்க வந்து இந்த விட்னஸ் எல்லாம் கால் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் அந்த விட்னஸுக்கு முறைப்படி கால் பண்ணுற எக்ஸ்பென்சஸ், அண்ட் தென் வந்து யார் வந்து அதை பேர் பண்ண போகிறா, இதற்கான மனு எல்லாம் சப்மிட் பண்ணுறதுக்கு எந்த சைட்லேருந்து அதற்கான மனு வந்து ஆல்ரெடி கால் பண்ணுறதுக்கான மனு சப்மிட் பண்ணியாச்சா, இல்லை சப்மிட் பண்ணணும்னு சொன்னால் யார் வந்து இதை கொடுக்க போகிறா. ஸோ இந்த மாதிரி பல்வேறு கொஷின்ஸ்கள் எல்லாத்துக்கும் கரெக்டான அந்த டிசிஷன் அவருக்கு என்னெல்லாம் தேவையோ அது கிடைச்சதுக்கு அப்புறம் ஜட்ஜ் வில் டிசைட் வெதர் தட் எவிடன்ஸ் இஸ் அட்மிசபிள். எவிடன்ஸ் இன் த சென்ஸ் நம்ம 135லேருந்து 136 வரைக்கும் முழுக்க இது கம்ப்ளீட்லாக ஃபார் விட்னஸ், என்னென்ன விட்னஸ் எல்லாம் சமர்ப்பிக்கலாம், அந்த விட்னஸுக்கு என்னெல்லாம் ஆதாரமாக எடுத்துக்கொள்ளப்படும், அந்த ஆதாரத்துக்கு எதெல்லாம் சமர்ப்பிக்கணும், அதை அந்த எக்ஸாமினேஷன், ரீஎக்ஸாமினேஷன், இது எல்லாத்த பற்றியுமே இந்த அனைத்து செக்ஷன்லேயும் வந்து கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த 136 ஜட்ஜு வந்து ஒரு 2 பாயிண்ட் இருக்குது. அப்போ அந்த 2 பாயிண்டில் என்னெல்லாம் வந்து நீதிமன்றத்தில் அக்செப்ட் பண்ணப்படும், எதை பார்க்கப்படும்ன்றத சொல்லியிருக்காங்க, அதை பார்ப்போம். அதே சமயத்தில் சில கொஷின்ஸ் வந்து நம்ம கமெண்ட் செஷனில் கேட்டிருக்காங்க. ஸோ அதில் மேட்ச் ஆகிற இந்த 136க்கான அந்த கேள்விகளுக்கான பதிலும் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த செக்ஷன் என்னன்றதை பார்த்துடலாம். ஸோ இதில் பாயிண்ட் நம்பர் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜட்ஜ் ஆர் கோர்ட். நீதிமன்றமோ, அதாவது எல்லாமே ஒருத்தர் தான், அதாவது ஒரு கோர்ட்டு, அந்த கோர்ட்டில் என்ன கோர்ட்டு, என்ன டைப் ஆஃப், தட் இஸ் வந்து மெட்ரோபாலிட்டன் மெஜிஸ்ட்ரேட்டா, இல்லை ஜுடிஷியல் மெஜிஸ்ட்ரேட்டா, கிளாஸ் 1 கிளாஸ் 2, இல்லை சிஜிஎம் கோர்ட்டா, இல்லை செஷன்ஸ் கோர்ட்டா, அந்த செஷன் கோர்ட்டில் இருக்க நீதிபதி அவர்கள் எப்போ வந்து இதை டிசைட் பண்ணுறாரு, அந்த விட்னஸ் தரப்பு, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த விட்னஸ் வந்து இந்த கேஸுக்கு முதல்ல தேவையான விட்னஸா இல்லையா, அது ப்ராசிக்யூஷன் சைடா டிஃபென்ஸ் சைடா, அவங்க என்ன வாதுரைக்காக இவங்களை அழைக்கப்படுறாங்கன்றது முதல் கேள்வி. ஸோ செகண்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆன் சர்க்கம்ஸ்டன்ஸ், எந்த சர்க்கம்ஸ்டன்ஸில் ஈ வில் பி அலோவ். இப்போ டிஃபென்ஸ் சைடு வந்து சொல்கிறாங்க, நான் வந்து என்கிட்ட 2 சாட்சி இருக்குது, அதை வந்து நான் ப்ரூவ் பண்ணுறதுக்கு அந்த தவறை இவர் செய்யலைன்னு சொல்லி. பார்ட்டி சைட்லேருந்து சொல்கிறாங்க இந்த தரப்பு. அதே மாதிரி ப்ராசிக்யூஷன் சைட்லேருந்து சொல்கிறாங்க அந்த பர்டிகுலர் விட்னஸ் வந்து இருக்கிறாங்க. டியூரிங் த போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்லேயே 161 சப்செக்ஷன் 3ல் அவங்க வந்து விட்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க, சிஆர்பிசி 161ல். அந்த விட்னஸை வந்து நாங்கள் அழைக்க போகிறோம். ஸோ இப்போ இவங்க எல்லாருமே யாரை அழைக்க போகிறோன்றத முன்கூட்டியே அதற்கான மனுவை வந்து நீதிமன்றத்தில் மெமோ கொடுக்குறாங்க. ஸோ அதன் பிரகாரம் ஜட்ஜு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகும்போது அவருக்கு சம்மன் அனுப்பப்பட்டு அந்த சம்மனில் அவங்கள வந்து கால் பண்ணப்படுறாங்க. இதில் வந்து 2 வித கால் இருக்குது. ஒன்று வந்து டியூரிங் த இனிஷியேஷன் ஆஃப் த கேஸ், அண்ட் தென் வந்து ரீகால். ஒருவேளை விட்னஸை திரும்பவும் ரீகால் பண்ணி அவங்கள தட் இஸ் வந்து ரீஎக்ஸாமினேஷன் பண்ணும்போதும் அகெயின் வந்து ரீகால் நடக்கும். ஸோ இந்த இதில் எல்லாமே சிஆர்பிசி, அண்டர் சிஆர்பிசியில் இந்த ரீகால் அண்ட் தென் காலிங் ஆஃப் த பார்ட்டி விட்னஸ் வந்து நடக்கும். ஸோ இதுக்கு அடுத்தது வந்து இதில் வந்து சில பாயிண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. இப்போது சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நிறைய நம்ம கமெண்ட் செஷனில் கேட்டிருக்க ஒரு சில கொஷின்ஸுக்கு இதில் 136 மேட்ச் ஆகிற அந்த பதில்கள்லாம் பார்ப்போம். இதில் முதல் விஷயம் என்னென்னா, ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, நான் வந்து செக்கு வழக்கு வந்து நீதிமன்றத்தில் 138, அதாவது 138க்கான லிமிட்டேஷன் முடிஞ்சாச்சு, 3 மாதத்துக்குள்ளே அந்த வழக்கை தொடரணும், முடிஞ்சாச்சு. பட் பவுன்ஸ் ஆன அந்த செக் ப்ரூஃபை வச்சு 1 இயருக்கு அப்புறம் அந்த வழக்கை தொடர்றாரு. இப்போது அந்த ஒரிஜினல் பர்டிகுலர் ஆவணம் வந்து அவர்கிட்ட இல்லை, ஜெராக்ஸ் தான் இருக்குது.
இப்போ இதை வந்து சப்மிட் பண்ணலாமா அப்படின்றது முதல் கேள்வி. இதை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளப்படுமா? இதுக்கான ஆன்சர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அப்படி வந்து சப்மிட் பண்ணுற சமயத்தில் அந்த டாக்குமெண்ட்டுக்கு ஒருத்தர் அண்டர்டேக் பண்ணணும். இதை வந்து நான் ஒரிஜினலை வந்து எனக்கு வந்து மிஸ்ஸிங், அந்த ஒரிஜினல் மிஸ்ஸிங்காக நாங்கள் எஃப்ஐஆர் ரைஸ் பண்ணியிருக்கோம், இல்லை அதற்கான டாக்குமெண்ட் வந்து இந்த இடத்துல வந்து நாங்கள் கொஷின் பண்ணியிருக்கோம், இன்னும் ஒரு 30 டேஸில் எனக்கு வந்து கிடைக்கும். ஸோ அடுத்த வாய்தால இந்த பர்டிகுலர் ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை நான் வந்து சமர்ப்பிக்கிறேன் அப்படின்ற அண்டர்டேக் பண்ணணும்னா, அப்போ அந்த அண்டர்டேக் மூலயமா தற்சமயத்துக்கு அந்த ஜெராக்ஸை வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. பட் இது வந்து கம்ப்ளீட் அந்த கேஸ் ப்ரூஃப் கிடையாது. டியூரிங் த இன்வெஸ்டிகேஷன் ஒருவேளை அந்த ஒரிஜினல் வந்து நீங்கள் 1 மந்தில் காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு ஹியரிங் அப்போ அந்த ஒரிஜினலை வந்து சப்மிட் பண்ணணும். ஸோ இது வந்து ஒருத்தருக்கு வந்து ஆன்சர். இந்த பர்டிகுலர் கொஷின் வந்து நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் வந்து பதில், யாரெல்லாம் வந்து அந்த மாதிரி ஒரு மிஸ்ஸிங் டாக்குமெண்ட் இருக்கோ எய்தர் எஃப்ஐஆர் ரைஸ் பண்ணியிருக்கணும், அந்த எஃப்ஐஆரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் டியூரிங் த அந்த இன்வெஸ்டிகேஷனில், கோர்ட்டில் ஜட்ஜி முன்னாடி எக்ஸிபிஷனில் அதை ப்ரொடியூஸ் பண்ணால் மட்டும்தான் அதை உண்மைன்னு வந்து கருதப்படும். அதே மாதிரி அந்த ஆவணம் ஒரு வேளை கிடச்சிருக்கு போலீஸ் இன்வெஸ்டிகேஷனு, இல்லை நீங்கள் அதற்கான காப்பி ஆஃப் த டாக்குமெண்ட் வந்து ஃபைல் பண்ணியிருக்கீங்க, அந்த டாக்குமெண்ட் வந்ததுக்கப்புறம் இத்தனை தேதிக்குள்ளே தரேன்னு சொல்லியிருந்தா அதையும் வந்து அங்கே வந்து அந்த மெமோலையோ இல்லை பிட்டிஷன்லையோ நீங்கள் அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்கணும், அதே மாதிரி அதை கொடுக்கணும். ஸோ இது வந்து கொஷின். இந்த கொஷினுக்கான ஆன்சர் சொல்லியாச்சு. ஸோ இதிலே வந்து இல்லஸ்ட்ரேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே விஷயம்தான். இப்போது சேல் டீட் ஒருத்தர் வந்து மிஸ் பண்ணிடுறாரு, ஒரிஜினல் சேல் டீடை. அப்போ அந்த சேல் டீடை வந்து இதே மாதிரி நீதிமன்றத்தில் ஜெராக்ஸ் வந்து சப்மிட் பண்ணுறாங்க. அப்போது அதை வந்து அண்டர்டேக் பண்ணுறாரு அவரோட கவுன்சில், அண்ட் தென் பார்ட்டி வந்து இதை வந்து நெக்ஸ்ட்டு ஹியரிங்கில் வந்து சப்மிட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஹியரிங்குள்ளே ஒருவேளை காப்பி ஆஃப் த டாக்குமெண்ட் எடுத்து அந்த ஒரிஜினலோட அந்த மிஸ்ஸிங் சர்டிஃபிகேட்டையும் வந்து கொடுக்கும் பொழுது, ஸோ ஜட்ஜி சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணாருன்னா இதை வந்து அலோவ் பண்ணப்படும். அதே சமயத்தில் ஒரு ஃபேக்ட், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் டையிங் டிக்ளரேஷன் கொடுக்குறாரு, அந்த டையிங் டிக்ளரேஷன் கொடுத்ததுக்கப்புறம் அவர் வந்து இறக்காமல் உயிரோடு இருக்கிறாரு. இப்போது அவர் இறந்துட்டாருன்னு யார் சொல்கிறாரோ அவர் வந்து கண்டிப்பாக டெத் சர்டிஃபிகேட்டை ப்ரொவைட் பண்ணணும் நீதிமன்றத்தில். அப்போ மட்டும்தான் அது வந்து ஏற்றுக்கொள்ளப்படும். இல்லைன்னு சொன்னால் வெறும் ட்ரையிங் டிக்ளரேஷன் மட்டும் கொடுத்தா அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. பிகாஸ் அந்த பார்ட்டி ஒரு வேலையை வந்து உயிர் பிழைத்தும் இருக்கலாம். ஸோ அதனால் அந்த டெத் சர்டிஃபிகேட்டும் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த டையிங் டிக்ளரேஷனை ஏற்றுக்கொள்ளப்படும். ஸோ இதுவும் வந்து ஒன் ஆஃப் த இல்லஸ்ட்ரேஷன் இந்த பர்டிகுலர் செக்ஷனில். ஸோ 136ல் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்களோ அது எல்லாமே நம்ம பார்த்தோம். ஸோ ஜட்ஜ் ஹேஸ் டு சாட்டிஸ்ஃபைட் வாட் எவர் அந்த இன்ஃபர்மேஷனை வந்து விட்னஸ் கொடுக்குறோமோ அப்படி சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகும்போது அந்த விட்னஸ் வந்து ஏற்றுக்கொள்ளப்படும். ஸோ நான் கொடுத்துருக்க டீட்டெயில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு எந்த டீட்டெயில்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம், அதுக்கான பதிலை உங்களுக்கு சென்ட் பண்ணுறோம். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.